வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். தமிழக அரசியலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அட்டகாசமான அரசியல் மறுபிரவேசத்திற்கு ஒரு நல்ல நேரம் கூடி வந்திருக்கு. அதாவது கேப்டனின் 2011ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பிறகு அவரது கட்சி சட்டசபையின் பிரதான எதிர்க்கட்சியாக அமைந்தது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு அவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை இழக்க நேரிட்டது. அதையடுத்து அக்கட்சியின் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிய துவங்கியது. இந்த நிலையில் அந்த கட்சியினர் அன்புடன் அந்நியார் என்று அழைக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2026 சட்டசபை தேர்தலில் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் கட்சி தொண்டர்களின் நலனுக்காகவும் எடுத்த சூப்பர் முடிவுதான் திமுக கூட்டணியில் அந்த கட்சிக்கு இடம் கிடைத்துள்ளது. இந்த முடிவு தமிழக அரசியலில் தேமுதிகவின் அட்டகாசமான மறுபிரவேசமாக அமையும் என்பதற்கு பிள்ளையார் சுழி போட்டது போல் திமுக தங்கள் கூட்டணியில் இணைந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பிக்கான சீட் ஒதுக்கி உள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அப்போது திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர்கள் திருச்சி சிவா, ஆர். ராசா, கனிமொழி மற்றும் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் இருந்தனர். அதைத் தொடர்ந்து எல்.கே. சுதீஷ் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்திற்கும் நன்றி தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலக வளாகத்தில் உள்ள கேப்டன் கோவிலில் வழிபட்டு வணங்கினார். ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கான தேமுதிக வேட்பாளராக அக்கட்சியின் பொருளாளர் எல்.கே. சுதீஷை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தேமுதிகவின் 8 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆதரவு நிலை எடுத்து தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். அதனால் கேப்டன் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை இழக்க நேரிட்டது. அதிமுகவின் துரோகத்தாலும் கேப்டனின் உடல்நலம் பாதிப்பு மற்றும் அவரது மறைவாலும் சரிந்த தேமுதிகவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தனது அரசியல் அனுபவத்தால் கட்சிக்கு எதிரான சரிவுகளை ஒதுக்கி வைக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். ஆனால் அதிமுகவுடன் ஏற்கனவே தேமுதிக கூட்டணியில் இருந்தாலும் அதற்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படும் என்று கூறியிருந்த அதிமுக அதை உரிய காலத்தில் வழங்காமல் அலைகழித்தது. அதனால் தேமுதிகவினர் மிகவும் ஏமாற்றமடைந்தனர். மேலும் கட்சி தொடங்கி 20 ஆண்டுகளாகியும் ராஜ்யசபா எம்பியாக முடியாத நிலை தேமுதிகவிற்கு தொடர்ந்தது. இந்த நிலையில்தான் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை ஒரு தாயாக காத்து 10 ஆண்டுக்கு பிறகு கேப்டன் வீழ்த்தப்பட்ட அதே பிப்ரவரி மாதத்தில் தீர்க்க தரிசனத்துடன் சரியான நேரத்தில் எடுத்த தேர்தல் கூட்டணி முடிவால் இன்று அக்கட்சியை கரை சேர்த்திருக்கிறார். அதனால் திமுக கூட்டணியில் 10 தொகுதி கிடைத்தாலும் சரி, 12 தொகுதி கிடைத்தாலும் சரி, வெற்றி மட்டுமே இலக்கு என்று மக்கள் மற்றும் திமுகவின் ஆதரவுடன் அனைத்திலும் ஜெயித்து தமிழகத்தில் கேப்டனின் கனவை நிஜமாக்குவார் என அக்கட்சியினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். நன்றி, வணக்கம்.